கத்தாரோட நேஷ்னல் டேக்காக பல இடத்துல பல ஈவெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தோணுது இந்த தர்பால் சாயில் நடந்த இந்த ஈவெண்ட் தான். ஒவ்வொரு கண்ட்ரியோட ட்ரெடிஷன் தான் அந்த கண்ட்ரியோட ரூட்ஸ். இதை எல்லாருக்குமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ஈவெண்ட் தான் இங்கே நடந்தது. இந்த ஈவெண்ட்டில் நிறைய ஃப்ரீ ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸ் எல்லாமே இருந்தது. இதில் நிறைய விஷயம் கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இருந்ததால் கிட்ஸோட சேஃப்டியை ரைட் ஃப்ரம் த கேட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தர்பால் சாயில் இந்த ஈவெண்ட் செகண்ட் டைம் நடக்குது. லாஸ்ட் இயரும் நேஷ்னல் டேக்காக நாங்கள் இங்கே வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு போன உடனே நாங்கள் ட்ரை பண்ணது இந்த ரைட் தான். பசங்க கூட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பெருசாகவே பிளான் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேமல் ரைடை தான் ட்ரை பண்ணியிருந்தோம். இது எல்லாமே பசங்களுக்கு மட்டும்தான், பெரியவங்களுக்கு இல்லை. இவங்களோட லைஃப் ஸ்டைலை அப்படியே காட்டுற மாதிரி அங்கங்கே சில ஈவெண்ட்ஸ் போயிட்டுருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி ரோமிங் பர்ஃபார்மன்ஸஸும் போயிட்டு இருந்துச்சு. இவங்களோட ட்ரெடிஷன்ஸில் இந்த ஆர்ட்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கங்கிற மாதிரி பெயிண்டிங்ஸு, இவங்களோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் அங்கங்கே எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக நாங்கள் ட்ரை பண்ணது இந்த ஹென்னா தான். ஹென்னா யாருக்கு தான் பிடிக்காது? அங்கங்கே குட்டி பசங்களுக்கு ஹென்னா போட்டுட்டு இருந்தாங்க. ஹென்னா மட்டும் இல்லாமல் இவங்களோட ட்ரெடிஷன்ஸ் மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி இந்த பூவெல்லாம் வச்சு விட்டாங்க. இந்த மாதிரி பூவை நான் இது வரையும் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஸ்மெல்லாக ரொம்ப நல்லா இருந்தது. குட்டியாக மல்லிப்பூவும் அந்த இலையும் வச்சுருந்தாங்க. இந்த ஈவெண்ட்டில் நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸும் அங்கே போய் நம்ம ஷாப் பண்ணுற மாதிரியும் இருந்தது. இங்கே கிட்ஸுக்கு மட்டும் ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஜிப்சம் போர்ட்ஸில் நம்ம கலர் பண்ணி வைக்கலாம், பேக்ஸ் பெயிண்ட் பண்ணலான்னு பெரியவங்களுக்கு ரொம்பவே க்ரியேட்டிவாக இருந்தது. எனக்கு இந்த டைம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. கொஞ்ச நேரம் உட்காந்து ஆர்ட் பண்ண சொல்லி எல்லா ஐட்டமும் கொடுத்தா யாருக்கு தான் பிடிக்காது? இங்கே நடந்த பப்பட் ஷோஸ், அங்கங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், அதே மாதிரி இந்த ஹார்ஸ், கேமல், அப்புறம் போட்டெல்லாம் வச்சு இவங்க பரைட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. கத்தாரோட ட்ரெடிஷன்ஸில் இந்த காஃபி, டீக்கு எல்லாமே ஒரு பெரிய பார்ட் இருக்குது. இங்கே அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ்ஸு, ஜார்ஸு, அப்போ கிளாஸஸ்ஸு, இது எல்லாமே அங்கங்கே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பார்க்கவும் ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்க லைஃப் ஸ்டைலு, இவங்களோட டென்ஸு, இவங்க யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸுன்னு எல்லாத்தையும் அங்கங்கே வச்சுருந்தாங்க. இது எல்லாமே பார்க்கவும் இதை பற்றி தெரிஞ்சுக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இவங்க டெசர்ட்ஸில் இவங்க லைஃப் ஸ்டைலை எப்படி லீட் பண்ணியிருக்காங்க, எப்படி ட்ராவல் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதெல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்தது. இங்கே பார்க்குற இது எல்லாமே ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ். இது எல்லாமே நம்மளும் வாங்கிக்கிற மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாமே இருந்தது. இங்கே நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸை பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் ட்ரை பண்ணது இந்த ஃபேஸ் பெயிண்டிங்க்கு தான். இந்த ஈவெண்ட் நேஷ்னல் டே ஸ்பெஷலுங்கிறதால எல்லாரோட ஃபேஸ்லேயும் கத்தாரோட நேஷ்னல் ஃப்ளாகை ட்ரா பண்ணி விட்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பேர்ட்ஸும் அங்கங்கே ஃபால்கன்ஸையும் பார்க்க முடிஞ்சது. இதை கையில் வச்சு நம்ம ஃபோட்டோவும் பிடிச்சிக்கலாம். நல்ல வின்டருக்கு ஏற்ற மாதிரி சுட சுட இந்த அரபிக் டீயை அங்கங்கே சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் இந்த அரபிக் டீயை ட்ரை பண்ணியிருந்தோம். அடுத்ததான் நாங்கள் போயிருந்தது இந்த ஹார்ஸ் ரைட் தான். பசங்களும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. கிட்ஸையும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக பார்த்துக்கிட்டாங்க. கிட்ஸோட ஆர்ட் ஸ்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இந்த கேன்வாஸில் ட்ராயிங் பண்ணுற ஆப்ஷனும் இருந்தது. இது எங்களுக்கு மெமரபிளாகவே வீட்டில் வச்சுருக்கோம்.
இங்கே பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த குட்டி ஜீப் ரைட்ஸு ஜிப்லைனர்ஸ்ன்னு நிறையவே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் சேஃப்டியும் பயங்கரமாக என்ஷூர் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக நாங்கள் போனது இந்த சனா கத்தார் தான். இந்த மொத்த ஈவெண்ட்லேயே இது மட்டும்தான் பெய்டு. 10 ரியால் பர் பர்சன் பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் பயங்கர வர்த்தாக இருந்தது. கிட்ஸுக்கு ஒவ்வொரு ட்ராயிங்கும் கொடுத்து அதில் கலர் பண்ணி அவங்களோட நேம்ஸ் எழுதி ஸ்கேன் பண்ணால் இந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் அவங்களோட நேம்ஸோட அந்த டாயை பார்க்க முடியும். இதை பார்க்கும்போது பசங்களே பயங்கர எக்ஸைட்டாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. தானிஷாவுமே இதை உட்காந்து ட்ரா பண்ணது தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவளே தனியாக உட்காந்து அவளுக்கு தெரிஞ்ச கலர் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தா. ரொம்பவுமே அழகாக இருந்தது அதை பார்க்க. ஒவ்வொரு கிட்டும் அவங்க பண்ண ஆர்ட்டை இந்த மாதிரி லைவ்லியாக பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்பவும் நல்லா இருந்தது. இந்த சனா கத்தாரில் 3 செக்ஷன்ஸாக டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு செக்ஷன் இந்த ட்ராயிங்கை ஸ்கேன் பண்ணி என்ஜாய் பண்ணுறது, செகண்ட் செக்ஷன் ஒரு டைனிங் ஏரியா மாதிரி, அந்த ஃபைனல் செக்ஷன் இந்த 3D ஸ்க்ரீனில் இவங்களோட கல்ச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த செக்ஷனில் நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த 3D ஸ்க்ரீன்ஸ் ஒரு ரூம் ஃபுல்லாக இந்த எஃபெக்ட்ஸு ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு முறையும் இந்த 3 டைப்ஸ் ஆஃப் தீம்ஸை ப்ளே பண்ணும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். ஃபஸ்ட்டு தீம் இந்த கண்ட்ரியோட இந்த பில்டிங்ஸ் எல்லாம் வர மாதிரி, செகண்ட் தீம் இந்த ஹார்சஸ் இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாமே இந்த ஹெரிட்டேஜ் எல்லாமே வர மாதிரி, தேர்ட் இந்த சீ ரிலேட்டடான ஐட்டம்ஸ் வர மாதிரியும் இருந்தது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இந்த ஷோ எங்களுக்கு கண்டிப்பாகவே ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. இங்கே இருந்த லைட்ஸும் கலர்ஸையும் வச்சு பயங்கரமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த 3D ஷோ இங்கே பயங்கரமாக ஹிட்டாக இருந்துச்சு. இது ஏன் ட்ரெண்டிங்கில் போச்சுன்னு இதை பார்க்கும்போது தான் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி என்னோடய சேனலில் அப்டேட் ஆகிற எல்லா அப்டேட்ஸையும் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பாய்.